தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிகே சேனலில் என்ன ஜாப் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதிமன்றத்திலிருந்து இப்போது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளர்க், பியூன் அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா நிறைய லீகல் சர்வீஸுக்கான போஸ்ட்டும் இருக்குது. பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ், ஆல்ரெடி லாயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கேசஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க, அவங்க அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட். பட் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளர்க்கு, பியூன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க, 8th பாஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரியரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. அது கூடவே பார்த்திங்கன்னா அவங்க செலெக்ஷன் ப்ராசஸும் ரொம்பவே சிம்பிள் தான். ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 18/9 அப்படிங்கிறது ஒரு அதிகபட்ச நான் தேதி கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா 18/9, பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் டேட் மாறும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செப்டம்பர் 6 லாஸ்ட் டேட், 10 லாஸ்ட் டேட், 15 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். ஸோ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்களோட லாஸ்ட் டேட் என்னவோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதில் தான் நான் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா, டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அசிஸ்டன்ட் சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், பியூன் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 years கிரிமினல் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். கிரிமினல் லாஸ் பற்றின ஒரு எக்ஸலண்ட்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ஒர்க் எஃபெக்டிவ்லி, நம்ம டீம் ஒர்க். இப்போ நம்மளோட லாயர்னா நம்ம இண்டிவிஜுவலாக நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு அசிஸ்டன்ட் லாயர்ஸ் இருப்பாங்க, உங்கள் கூட ஒரு டீம் இருக்கும். ஸோ அவங்களோட எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20 ட்ரையல் கேஸாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் செஷன் கோர்ட்டில். கூடவே ஐடி நாலேஜ் இருக்கணும், பேசிக்கான ப்ரொஃபிஷியன்சி எல்லாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 3 years மினிமம் கிரிமினல் லாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், எத்திக்கல் டியூட்டிஸ் இருக்கணும், எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும், எக்ஸலண்ட்டான ரைட்டிங் அண்ட் ரிசர்ச் ஸ்கில் இருக்கணும், ஐடி நாலேஜ் ஒர்க்குக்கு தகுந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெபுட்டி லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் 7 years நீங்கள் அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். கிரிமினல் லா பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், நல்லா ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மினிமம் 20 ட்ரையல் கோர்ட்டில் செஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஐடி நாலேஜ் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க் இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். நான் பிஏ தமிழ், நான் பிஏ இங்கிலீஷ், நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ், நான் பிஏ, பிகாம், பிபிஏ, நீங்கள் என்ன யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். வேர்ட் ப்ராசஸிங் ஸ்கில் தெரியணும். கம்ப்யூட்டரில் இந்த எம்எஸ் ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல் பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை, பட் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரெஃபரபிள். ஸோ டிக்டேஷனில் பண்ணாங்க அப்படின்னா அதை நமக்கு டைப் பண்ண தெரியணும். ஸோ அது நம்மளோட ஒர்க்காக இருக்கும். ஃபைல் மெயின்டெனன்ஸ், ப்ராசஸிங் அதுதான் நம்மளுடைய ஒர்க். ஆஃபீஸ் பியூன் அப்படின்னா எதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆர் பாஸ். ஸோ 10th பாஸ் ஆர் ஃபெயில் வந்து நீங்கள் இந்த பியூன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரிசப்ஷன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன், கூடவே வேர்ட் ப்ராசஸிங் ஸ்கில் இருக்கணும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். ஏஜ் லிமிட், ஏன்னா எதுக்குமே அவங்க ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணலைங்க. ஸோ மினிமம் 18 years உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டோ மினிமம் ஏஜ் லிமிட்டோ எதுவுமே நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலை. நான் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் மென்ஷன் பண்ணலை. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் அவங்க நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சேலரி பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 50,000, அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 30,000, டெபுட்டி லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 40,000, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர் கிளர்க்குக்கு 20, ஆஃபீஸ் பியூனுக்கு 12, ரிசப்ஷனிஸ்ட்க்கு 15,000. ஸோ இதுதான் எங்களோட இந்தியன் சேலரி. அது கூட அலவன்சஸ் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எண்ட் டேட் 18 அப்படிங்கிறது மேக்ஸிமம். ஸோ ஆஃப்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இப்போ நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுலேயே கீழே அப்ளிகேஷன் அட்டாச் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்கள் அதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நம்ம போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் செப்டம்பர் 6, புதுக்கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11, திருச்சிக்கு செப்டம்பர் 2. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாறும்.
நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் 2 போஸ்ட்டுக்கு தான் வேகன்சி இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 1, பியூனுக்கு 2 வேகன்சி, மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6க்குள்ளே அப்ளை பண்ணணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்ட்ராக்ட் மட்டும்தான். கான்ட்ராக்ட் பீரியட் 2 இயர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் நீங்கள் கான்ட்ராக்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களை பெர்மனெண்ட் ஆக்குவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கூடவே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கிராஜுவேஷன், பியூனுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது, டைப்பிங் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கு, வேறு இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். பியூன் அப்படின்னா எம்டிஎஸ் பியூன்லாம் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் நமக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒர்க் தான் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ எந்த மாதிரி எது ரொம்ப லீகலாக நடந்துக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு நீதிமன்றத்தில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து அதுக்கு ரொம்பவே ஒரு லீகலாக எல்லாமே லீகலாக நடந்துக்கணும். எந்த ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்லேயும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. சேலரி டீட்டெயில்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 20, பியூனுக்கு 14. ஹவு டு அப்ளை ஆஃப்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் செப்டம்பர் 6 மாலை 5:30 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் இந்த அட்ரஸ், இந்த டேட். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, என்ன லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அந்த உங்களோட அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தானே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஸோ கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கு கீழே இருக்க நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.